வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 30 செகண்டில் உங்கள் பழைய ஃபோட்டோவை புத்தம் புதிய ஃபோட்டோவா ஃபோட்டோஷாப் இல்லாமல் எந்த ஒரு ஃபோட்டோ எடிட் ஆப்பும் இல்லாமல் ஏஐ மூலியமாக ரெடி பண்ண முடியும்னா உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக முடியும். வாங்க ரெடி பண்ணலாம். உங்கள் ஃபோனில் ஜெமினி ஏஐயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கேலரி உள்ள போய் உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. அதாவது உங்கள் பழைய ஃபோட்டோவை நல்லா கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய ஃபோட்டோ தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அது எந்த அளவு சேதம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். 1988 எடுத்த ஃபோட்டோ. இப்போ இதை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்கள். நான் இப்போ டைப் பண்ணி வச்சுக்கிறத பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராம்ப்டை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணால் போதும். பெரிய ப்ராம்ப்ட்லாம் இல்லை. இந்த புகைப்படத்தில் இருக்கும் சேதமடைந்த பகுதிகளை சரி செய்து வண்ணமயமாக மாற்றி நல்ல தரத்துடன் தரவும், முகம் மற்றும் தலைமுடி ஆகியவற்றில் எந்த மாற்றமும் இல்லாமல் துல்லியமாக மாற்றி தரவும். அவ்வளோதான், சிம்பிள். நீங்களே எழுதிக்கலாம். எழுத முடியலன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சில செகண்டில் பாருங்கள் அது எந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். கண்டிப்பாக என்னாலே நம்ப முடியலைங்க. ஏன்னா இது வேறு யார் ஃபோட்டோவும் கிடையாது, என்னோடய ஃபோட்டோ. அதனால் உறுதியாக அது கரெக்டாக கொடுத்துருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், அந்த பழமை மாறாமல் கலர் பண்ணி சூப்பராக அந்த ஒரு இடத்துல விட சேதம் அடைஞ்ச எதுவுமே இல்லாமல் சூப்பராக கொடுத்துருக்கு. சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய பழைய ஃபோட்டோவையும் புது ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி காட்டுறேன். எப்படி சூப்பராக அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.